எல்லாருக்கும் வணக்கம். I am Prithanyananthamurthy, a final year MBBS student. இந்த வீடியோல tips and tricks to crack NEET 2023 பத்தி தான் பார்க்க போறோம். And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா subscribe பண்ணுங்க so that எங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். Okay, getting into the video. இந்த வீடியோ எதை பத்தின்றது ஆல்ரெடி டைட்டில்ல பார்த்திருப்போம். And இன்னைக்கு ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 days டைம் இருக்குது NEET 2023க்கு. ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெர் இஸ் நோ இஷ்யூஸ். அவங்க என்ன பிளானில் இருக்கீங்களோ அது நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஃப்ரெஷர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி பிளான் பண்ணி கரெக்டாக படிக்கணும் அப்படின்றது கரெக்டாக டிசைட் பண்ணிக்கணும். கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா வேணாமா? ஏன்னா நிறைய பேர் கேட்குற மொதல் கேள்வி அதுதான், கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் தான் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வரப்போகுது. ஸோ மை ஒப்பீனியன், நானும் வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடித்தேன். நான் ஐ எம் த ஃபர்ஸ்ட் செட் டு ஃபேஸ் நீட். நான் 12th முடித்த உடனே நானும் வந்து கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். 1 month படித்தேன். ஸோ ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ் வாட் இஸ் மை ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறத விட ஐ ஃபீல் வீட்டில் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸாக தானாக செல்ஃப் ஸ்டடி பண்ணி மார்க் டெஸ்ட் எங்கேயாவது கலெக்ட் பண்ணி எழுதிட்டு ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சுக்கிட்டு MCQ சால்வ் பண்ணால் இட் வில் பி மோர் எஃபெக்டிவ் தேன் கோயிங் ஃபார் அ கிராஷ் கோர்ஸ். ஏன்னா கிராஷ் கோர்ஸ் போகும்போது அது ஒரு நியூ என்வாயர்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும், டீச்சர்ஸ் இது இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்டடி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் படிக்க யூ வில் நாட் ஹாவ் டைம். இட் இஸ் நாட் த டைம் டு நோ விச் அண்ட் வாட் பார்ட் டு ஸ்டடி. இட் இஸ் ஆல் அபவுட் யூ ஹாவ் டு ஸ்டடி. படித்தா போதும். என்னென்ன படிக்கணும் எது படிக்கணுன்றதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ என்னோடய ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இட் வில் பி பெட்டர் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சிட் அண்ட் ஸ்டடி இன் தட் ஹோம் இட் செல்ஃப். பட் நிறைய சப்போஸ் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு அது செட் ஆகாதுன்னா யூ கேன் கோ ஃபார் கிராஷ் கோர்ஸ் ஆல்சோ. திஸ் இஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு பிளான் அ ப்ராப்பர் ஷெட்யூல். ஹாஃபஸாடாக நம்ம முதல்ல நான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கிறேன், அப்புறம் அது படிக்கிறேன் இது படிக்கிறேன், ஒரு ரேண்டமாக இஷ்டத்துக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி படிக்கிறத விட யூ பெட்டர் பிளான் யுவர் செல்ஃப். ஒரு 34 days இருக்குன்னா டே பை டே யூ புட் அ பிளான். இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ நாள் ஒதுக்க போகிறோம், இதுக்கு இவ்வளோ நாள் ஒதுக்குறேன், இந்த நாளில் இந்த சாப்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னா பிளான் போடாமல் நம்ம இப்போ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம்னா லாஸ்ட்டில் யூ வில் எண்ட் அப் ஹேவிங் லாட் ஆஃப் இன்கம்ப்ளீட்ஸ். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காக ஒரு பிளான் ஷெட்யூல் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ ப்ரிப்பேர் அ பிளான் ஆஃப் யுவர் ஓன். வித் டவுட் இருந்தால் யாராவது தெரிஞ்சவங்கள்ட்டையோ ஏதாவது கிட்டேயோ இல்லை உங்கள் ஸ்டாஃப்ஸ்டையோ இல்லை எங்கேயாவது கேட்டு யூ புட் அ ப்ராப்பர் பிளான். ஃபாலோ த பிளான் எவ்ரிடே. போட்ட பிளான் ஃபுல்லாக முடிக்கலை அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு பிளான் போடும்பொழுது we cannot complete the entire plan. At least try to complete 70 to 80% of the plan that makes the thing done. அவ்வளோ முடிச்சிங்கனாலே அதுவே பெரிய விஷயம் தான். ஃபுல்லாக முடிக்கலை அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். அதே போல் பிளான் போடாமல் உட்காந்துட்டு நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு அதுலேயும் ஓவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்க வேணாம். ஸோ பிளான் போடுங்க, ட்ரை டு கம்ப்ளீட். இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் இட் வெல் அண்ட் குட். பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ட்ரை டு கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 70 to 80% ஆஃப் யுவர் பிளான். தட்ஸ் இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ வெரி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம். ஒரு 30 days தான் இருக்குன்றப்ப யூ ஹாவ் டு ஸ்டடி பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே படிக்கணும். ஸோ இந்த எல்லாமே பெரிய பெரிய சப்ஜெக்ட்ஸ் தான். எல்லாத்துலையும் எல்லாமே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இட் வில் பிகம் இம்பாசிபிள் அண்ட் இட் வில் என்ன பண்ணுறது, உங்கள் பிளானே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் த கண்டென்ட் ஆஃப் யுவர் ஸ்டடீஸ். எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை படிங்க. அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற சாப்டர்ஸை ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணுங்கள். படித்த சாப்டர்ஸில் MCQ சால்வ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை திரும்பி எந்த இடத்துல படிச்சிங்க எங்கே படிச்சிங்களோ அதே மாதிரி அதே இடத்துல ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே யூ வில் கெட் கான்ஃபிடென்ஸ். ஒரு 1000 விஷயம் படிக்கிறத விட 10 விஷயம் தெளிவாக படிச்சுட்டு போகிறது தான் இப்போ இருக்க நிலைமைக்கு தேவை. ஏன்னா நீங்கள் 10 விஷயம் தெளிவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் அங்கே போய் MCQ சால்வ் பண்ணும்போது யூ கேன் கனெக்ட் திங்ஸ். இஃப் யூ ஆர் நோயிங் 1000 திங்ஸ் அண்ட் இஃப் யூ கேனாட் ரீகால் ஈவன் அ சிங்கிள் திங் தென் எல்லாமே வேஸ்ட்டு தான். உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்றதை விட எவ்வளோ
எவ்வளோ ரீகால் பண்ண முடியும், எவ்வளோ வந்து அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றது தான் மேட்டர். ஸோ ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் போர்ஷன்ஸ், ரீட் த போர்ஷன்ஸ், ரிவைஸ், ரிப்பீட் த சேம் திங் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், தட்ஸ் ஆல். அண்ட் எவ்ரி 1 hour நீட்ஸ் 10 minutes ஆஃப் பிரேக். கண்டினியூஸாக உட்காந்து நான் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் சாப்பிட 9 மணிக்கு போகிற வரைக்கும் நான் உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னா it will make your mind heavy. ஒரு 1 hour படிக்கிறீங்கன்னா ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் போய் எதாவது பார்த்துட்டு வாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது பேசிட்டு வாங்க, இல்லை காஃபி பிரேக், ஏதாவது ஒரு 10 minutes 5 minutes give a break to your brain so that it will become ready to study next 1 hour. ஸோ கண்டினியூஸாக உட்காந்து படித்து don't drain your brain. ஓகேங்களா? இதெல்லாம் மோஸ்ட் நீடட் பிரேக் தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. என்னடா இது ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணோம் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு ரெஸ்ட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். ஃபுல்லாக உட்காந்து அப்படியே படிச்சுட்டு இருந்தால் மட்டும் மைண்டில் ஏறிடாது. அதுவும் இல்லாமல் இது தியரி கிடையாது, எம்சிக்யூஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும், ரேப்பிடாக ரீகால் பண்ணணுன்றப்ப மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் யூ கேன் பெர்ஃபார்ம் யுவர் பெஸ்ட். ஸோ that's the thing. And again, before going to sleep, plan your next day schedule. இப்போ ஆவரேஜாக வந்து நாளைக்கு நான் சப்போஸ் 2 lessons படிக்க போகிறேன் அப்படின்னு போட்டிருக்கேன்னா காலையில் எழுந்திரிச்சா ஃபஸ்ட்டு எந்த லெசன் படிக்க போகிறேன், எப்படி பிளான் பண்ணிக்க போகிறீங்கன்றத பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் இட் செல்ஃப் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் if you get up early in the morning, you don't have to waste half an hour for planning what you are going to start with and what you are going to do. இதுவா அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இது நான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் என்னோடய எக்ஸாம்ஸுக்கு படித்தப்போ நான் இந்த தப்பை பண்ணி நான் கரெக்ட் பண்ணதுனால ஐ எம் டெல்லிங் யூ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் விச் வில் சேவ் யூ லாட் ஆஃப் டைம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நான் புக்கை ஓப்பன் பண்ணி நான் என்ன படிக்கிறதுன்றதை டிசைட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு half an hour போயிடும். அது இன்னும் எனக்கு டென்ஷன் ஆகும். என்னடா மார்னிங் எழுந்திரிச்சு half an hour ஆகிடுச்சு, டைம் போயிடுச்சு, இன்னும் படிக்கல. ஸோ பெட்டர் பிளான் யூர் திங் த பிஃபோர் டே இட் செல்ஃப் ஸோ தட் இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம் ஆஃப் யுவர் நெக்ஸ்ட் டே. இதெல்லாம் உங்களை பாசிட்டிவாக வச்சுருக்கோம். அப்பா பரவாயில்ல நம்ம கரெக்டாக பண்ணுறோம் போகிறோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் திங், அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ், ஸ்லீப். டேக் adequate amount ஆஃப் ஸ்லீப். மினிமம் ஒரு 12 to 6 ஒரு 6 hours அது மினிமம் தூங்குங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறதெல்லாம் ரீட்டைன் ஆகணும், ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் அ குட் நேப் ஆர் ஸ்லீப் ஸோ தட் பிரெயினுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை இல்லையா? அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக இஃப் யூ கீப் ஆன் ஒர்க்கிங்னா இட் கேனாட் ஸ்டோர் எஃபெக்டிவ்லி. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதே சமயம் கீப் யுவர் பாடி ஹெல்தி. நிறைய தண்ணி குடிங்க. ஈட் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸு, முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹாஸ்டலஸாக இருக்கீங்க, எனக்கு வேணுன்றதெல்லாம் கிடைக்கலன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, பாதாம், பிஸ்தா, இல்லை வந்துட்டு டேட்ஸு, இந்த மாதிரியான அடிஷ்னல் ஃபுட்ஸை நிறைய எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்க. சாரி. அண்ட் ஈவன் வீட்டில் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல பல்சஸோ ஏதாவது ஒன்று எனர்ஜி ரிச் ஃபுட்ஸ் ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஹெல்த்தியானது சாப்பிடுங்க. அண்ட் படிக்க நிறையா பசிக்கிற மாதிரி இருக்கும். உட்காந்து படிச்சுக்கிட்டே இல்லாமல் இந்த 10 minutes பிரேக்கப்போ யூ ஈட் சம்திங், ஏதாவது ஒரு பிஸ்கெட்ஸோ இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. ஏன்னா பிரெயின் படிக்கும்போது நிறைய எனர்ஜி கன்சியூம் பண்ணும். நீங்கள் நிறைய எனர்ஜி கொடுக்க இட் வில் பி மோர் ஆக்டிவ், தட்ஸ் ஆல்சோ. அதனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் பாசிட்டிவிட்டி. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஈஸியாக உங்களை ஒரு நெகட்டிவ் தாட் ஈஸியாக அட்டாக் பண்ணிவிடும். நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு நாள் நல்லா இருப்போம், அடுத்த நாள் லோவாக ஃபீல் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த நாள் நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் எகைன் லோவாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிங் மூட்ஸ் ஸ்விங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருங்க. எது உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்குதோ அது பண்ணுங்கள். சாமி கும்பிட பிடிக்குது, அது கும்பிட்டா நிம்மதியாக இருக்குன்னா சாமி கும்பிடுங்க. இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட பேச பிடிக்குதுன்னா பேசுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் விளையாடுறோம்னா பாசிட்டிவாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குன்னா அது பண்ணுங்கள். ஸோ கீப் யோர் போத் மைண்ட், ஃபிசிக்கல் பாடி எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுட்டு படிச்சிங்கன்னா யூ கேன் கிவ் யூ மேக்ஸிமம் அவுட்புட், தட்ஸ் ஆல். அண்ட் ஃபைனலி ஆஃப்டர் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ், இதுதான் உங்கள் கையில் இருக்குது. எப்படி படிக்கிறதுன்னு பிளான் பண்ணுறது, என்ன படிக்கிறதுன்னு பிளான் பண்ணுறது, இது பண்ணலான்றது, ஃபுட்டு சாப்பிட்றது, இது தவிர வரப்போகிற ரிசல்ட் இஸ் நாட் இன் யோர் ஹேண்ட். this is the thing that you can do, this is the thing that you can change. ஸோ உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் எஃபர்ட் போடுங்க. தட் இஸ் த விக்ட்ரி. ஓகேங்களா? வரப்போகிற ரிசல்ட் வந்து உங்களோட விக்ட்ரியோ ஃபெயிலியரோ அது கிடையாது. உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கீங்களா? if you have put your whole efforts, everything maximum efforts போட்டிங்கன்னா that's all, you have won the race now itself. ஃபைனல் வரப்போகிற ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கட்டும், you can
ஃபேஸ் தட். பட் நீங்கள் உங்கள் முடிஞ்ச எஃபர்ட் போடுங்க. டோன்ட் என்ன சொல்கிறது, என்ன வரப்போதோ அந்த மார்க்கை பற்றியோ இல்லை கொஷின் எதையும் பற்றி யோசிக்காதீங்க. இன்றைக்கி உங்களோட டார்கெட் எனக்கு இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும். டூ யோர் ஒர்க், தட்ஸ் ஆல். இன்றைக்கோட வேலையை நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெய்லியும் இதே மாதிரி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ put maximum of your efforts and then don't think of what is going to happen in the future. So அப்படி இருங்க. அண்ட் இந்த வீடியோ ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய அட்வைஸ் இல்லைனா என்னோடய ரெக்வெஸ்ட் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் எல்லாருக்கும் தேவை வந்து ஒரு மென்டல் சப்போர்ட், ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தான் ரொம்ப தேவைப்படும். ஸோ படிக்க முடியுதோ முடியலையோ அந்த சப்போர்ட் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் ஃபீல் பண்ணுவாங்க. படிக்க முடியாத நேரத்தில் கூட படிக்க முடியும்னு நம்புவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா யாரோ சொல்கிறத விட, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத விட, ஒரு ரிலேட்டிவ் சொல்கிறத விட, இல்லை வேறு யாராவது தேர்ட் பர்சன் சொல்கிறத விட வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக சொல்கிறீங்க, படிச்சிடலாம், முடிஞ்ச வரைக்கும் படி, உன்னால் முடியும், உன்னால் என்ன முடியுதோ பண்ணு, ரிசல்ட் எப்படி வேணால் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே வந்து அவங்க எனர்ஜெட்டிக்காகவும் இன்னும் வந்து நம்பிக்கையாக வந்து சரி நமக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, நம்ம நல்லா பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு படிப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் சைடில் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. நீ இந்த மார்க் வாங்கி ஆகணும், இந்த வருஷம் இல்லைன்னா அவ்வளோதான், இது இல்லைன்னா உன் லைஃப் காலி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ என்ன நடக்குமோ அது நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக வச்சுருங்க ஸ்டூடெண்ட்ஸை, இதுதான் நான் சொல்வேன். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.